தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து மாணவர்களே, இன்றைய திருப்பலியானது தன்னுடைய 9வது பிறந்த நாளை கொண்டாடுகிற எரிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். இறைவன் தாமே நல்ல உறவுள்ள நலனை அவனுக்கு தர வேண்டும், நல்ல எதிர்காலத்தை அவனுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் மற்றும் வெளிநாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருப்பலியிலே ஜெபிக்க உங்களை நான் அழைக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துகிற தூய ஆவியானவர் உங்களை பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றினுடைய உண்மை அர்த்தத்தை கண்டடைய செய்வார் என்று சொல்லுகிறார். இந்த மூன்றுமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனைகளாக சொல்லப்படுகிறது. பாவம் என்றால் என்ன, வாட் இஸ் சின் என்று நாம் தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் அன்பை மறந்து புறக்கணித்து வாழ்வது பாவம். நீதி, வாட் இஸ் ஜஸ்டிஸ், நீதி என்பது என்ன, கடவுள் விருப்பத்தை மறந்து நம்முடைய விருப்பத்திலே வாழ்வது நீதியற்ற அநீதியான ஒரு செயல். தீர்ப்பு என்பது என்ன என்று நாம் பார்க்கிற போது கூட இந்த உலகத்திலே பலருக்கு நாம் தீர்ப்பளிக்கிறோம், இவர்கள் இப்படித்தான் அவர்கள் அப்படித்தான் என்று தீர்ப்பளிக்கிறோம். அதே வேளையிலே இறுதி நாளிலே கடவுளிடத்தில் நாம் தீர்ப்பு வாங்க போகிறோம். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப கடவுள் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். இறுதி நாளிலே தீர்ப்பு வழங்க அவர் மீண்டும் வருவார் என்று திருச்சபை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே பாவம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, தீர்ப்பு என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள நம்மை அழைத்து செல்கின்றவர் தூய ஆவியார். இந்த மூன்றிலும் சரியான ஒரு சிந்தனை இருந்ததென்றால் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு, நிறைவான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. எனவே இந்த நாளிலே சிறப்பாக நாம் இந்த மூன்றை பற்றியும் தெளிவான சிந்தனைகளை நாம் கொண்டு வாழ இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் தாமே தன்னுடைய நிறை உண்மையின் வழிகளிலே தூய ஆவியினுடைய ஆற்றலினால் நம்மை அழைத்து செல்வாராக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டால் நாம் தகுதி வரும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையின் தவறினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான மரியாதை வானதூதர் குயனரே, சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. Amen.
அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவன் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 22-34 முடிய. உடனே மக்கள் திரண்டெழுந்து அவர்களை தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலாடைகளை பிடித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்களை உடற்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொடும் மரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பாட இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விளக்குகளும் கலந்து விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூட்டத்தின் கதவுகளை திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்து ஓடி வந்து நடுங்கியவாறே பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தனர். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரு நேரத்திலே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்றைய திருப்பாடல் 138. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்கின்றேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே,
துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் ஆண்டவரே என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கூறியதால், இப்போது என்னை அனுப்பியவருடன் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்துக் காட்டுவார். பாவம் பற்றிய அவர் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்று விட்டான் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாருடைய தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களது உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்திட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள்
ஆசைகள் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மீதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமணம் இடையிலாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு தந்து கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை அழைத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு தந்து கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கோருவோம். வாழ்ந்து அப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு நன்றார். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தது. இறைவா, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற எரிக்கை உமது அன்பில் வைத்து என்றும் பாதுகாத்து வழிநடத்திற்று. அவனுக்கு நல்லதொரு கல்வி அறிவை, ஆன்ம பலத்தை, உடல் நடத்தை தார். நல்லதொரு எதிர்காலத்தை தந்து அவனை நீர் வழிநடத்து. வினோத் இன்சியா குடும்பத்தையும் ஒரு கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த குடும்பத்திற்கு நீரே பக்கபலமாக இருந்து அவர்கள் வாழுகின்ற இடத்திலே உமது அன்பையும் அருளையும் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றுக்கொள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு ஏற்றவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கூடும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் அப்பா தந்தா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், ஆபத்துகள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்திலுமிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றார்கள். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்தவித வீணான கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று ஒரு திருத்தூதர்களுக்கு சொல்கிறேன். எங்கள் பாவங்களின் குற்றம் குரலிப்பார்கள். ஒரே குடும்பமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடுகிறேன். எங்கள் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் நிறைவான அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகிற அமைதியை பகிர்ந்தளி. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். தன்னுடைய தூய ஆவியினால் பாவம்,
நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி நமக்கு அறிவுறுத்துகின்றது. இவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் கல்வியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். திருமகன் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உங்களுக்கு அறிவுறுத்துவார் என்கிற அருமையான சிந்தனையை எங்களுக்கு சொல்லியிருக்கு. எது பாவம், எது நீதி, எது தீர்ப்பு என்பதை விவிலியத்தின் அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொண்டு வாழக்கூடிய நல்ல அறிவை நிறைவேற்றார். உம்மை அன்பு செய்யாமல் இருப்பதும், உம்முடைய விருப்பத்தை அறிந்தும் நிறைவேற்றாமல் இருப்பதும், இதோ எங்களுடைய வாழ்வின் இறுதியிலே நாங்களுமே சந்திக்கப் போகிறோம் என்கிற எண்ணமில்லாமல் வாழ்வதும் தவறு என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. இறைவா, தூய ஆவியின் துணையினாலே எங்கள் வாழ்வில் எது நல்லதோ, எது உண்மையானதோ, எது உமக்கு ஏற்றதோ அவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அருள் வரங்களை நீர் எங்கள் மீது பொழிந்தருகிறார். இது திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவித எண்ணங்கள், தேவைகள், விண்ணப்பங்கள் அவற்றை உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றித்தார். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற எரிக்கை உமது அன்பில் வைத்து என்றும் பாதுகாத்தார். நல்ல உடலுள்ள நலனை அவனுக்கு கொடுத்து நல்லதொரு எதிர்காலத்தை அவனுக்கு நீர் அமைத்து கொடுத்தார். இதோ வினோத் வின்சியா குடும்பத்தையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து மன்றாடுகிறோம். தொடர்ந்து நீர் அவர்களை உமது பொறுப்பில் வைத்து அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு குடும்பமாக நீர் அவர்களை மாற்றிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பங்கில் வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது வழக்கத்தின் வல்லமையினால் ஆசீர்வதித்து நம்பிக்கையின் வழியை நடத்தி சென்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாழ்வில் திருப்பல் நிறைவேற்றது.